அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு அருமையான சுவையில் சவு காய வச்சு வெஜ்ஜு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜ்ஜு குருமா கூட பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாவற்றுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதன் சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். இது கூட கேரட், பீன்ஸ் சேர்த்து சுலபமான முறையில் சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு சவு காயை இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து 2 கேரட்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 100 கிராம் அளவுக்கு பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பிரியாணி இலை, சிறிதளவு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, சிறிதளவு சாவித்திரி பத்திரி, சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 ஸ்டார் மொக்கு. அடுத்து மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இதோட சின்ன துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் மல்லி இலை, 1/4 மூடி துருவின தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கடலை எண்ணெய். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இதுக்கு நான் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 பிரிஞ்சலை, 1 ஸ்டார் மொக்கு, சிறிதளவு சாவித்திரி பத்திரி, 1 சின்ன பட்டை, சிறிதளவு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ண பெரிய வெங்காயம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இதோட சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பூண்டு, இஞ்சி விழுதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கட் பண்ண தக்காளி இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ண காய்களை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் மல்லிப்பொடி, சாம்பார் பொடி சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 80% வேக விடுங்க. காய் வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 80% மைய அரைச்சிக்கோங்க. பாருங்க, தேங்காய் விழுது 80% அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, காய் 80% நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதில் அதிகமாக தண்ணி விட வேண்டாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா, இது கூட மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம்.
காய் குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் லைட்டாக மல்லி இலை சேர்த்துடலாம். பாருங்க, காய் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ சௌசௌ மிக்ஸ் காய் குழம்பு அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. இந்த காய் குழம்பு கூட சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எல்லாவற்றுக்கும் வச்சு சாப்பிடலாம். இதன் சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.